விஜய் படத்துக்கு என்னாச்சு? விஜய் படத்துக்கு ஏன் சென்சார் போடல? நேத்தி தானே சொன்னாங்க யூஏ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏன் வந்து திருப்பி சென்சார் சர்டிபிகேட் தரல? விஜய்க்கு எதிராக வந்து ஆளுங்கட்சி சரி பண்ணுதா? இல்ல விஜய்க்கு வந்து என்ன நிஜமாவே பிரச்சனை? ஏற்கனவே தியேட்டர்கள்ல வந்து அதிகபட்ச ஷேரை வந்து கேட்டுட்டு இருக்காங்கன்றதுனால வந்து நிறைய தியேட்டர் ஓனர்கள் வந்து கையெழுத்தே போடாம அக்ரிமெண்ட் போடாம இருக்கிறாங்க. இதுக்கு நடுவுல வந்து இது என்ன அரசியல் நடக்குது? நிஜமாவே விஜயோடைய படத்தை வந்து முடக்கிறதுக்கான ஐடியாவா? இல்ல வந்து நிஜமாவே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டே இருக்காங்க. உண்மையில சொல்லப்போனா ஆல்ரெடி இந்த பர்சன்டேஜ் ஜாஸ்தி கேட்கிற விஷயம்ன்றது வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கு. எல்லா தியேட்டர்காரர்களும் வந்து அதிகபட்சமான விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவும். அந்த 100 கோடியெல்லாம் தாண்டி விலை கொடுத்து வாங்கியிருக்கிற படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து அந்த படம் ஓடி சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 200-250 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணாதான் போட்ட காசே உடன்ற நிலைமை இருக்கணும் போது அந்த படத்துக்கு அதிகமான பர்சன்டேஜ் தான் கேட்க தான் செய்வாங்க. ஆனா அந்த விலை நியாயம் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தேட்டர்காரர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தியேட்டர்காரர்கள் சைட்லயும் வந்து 75% கொடுக்குறது அது சுலபமான விஷயம் கிடையாது. சரி அதை விடுங்க. அது தியேட்டர்காரங்க அவங்க கடைசி நேரத்தில் செட்டில் ஆயிப்பாங்க. எல்லா படத்துக்கும் நடக்கிற விஷயம் தான். ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு வந்து சென்சார் நடந்துருக்கு. சென்சார் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து யூஎக்ஸ்ல கட்ஸ் சில விஷயங்கள்லாம் சொல்லி இத்தனை மணி நேரம் ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்தோம்னா அதுல வந்து என்னென்னலாம் கட் லிஸ்ட் இருக்காங்கன்னா அந்த கட் லிஸ்ட் எல்லாம் வந்து அவங்க சரி பண்ணி அவங்க வந்து திருப்பி அந்த கண்டென்ட் அனுப்பணும். கண்டென்ட்டா அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து ஒரு நாள் எல்லாம் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வந்துடும். ஆனா திடீர்னு சென்சார் சர்டிஃபிகேட் வரல. ஏன்டா வரலன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து புதுசா ஒரு கதை சொல்றாங்க. அந்த படத்துல வந்து மத விஷயத்த வந்து புண்படுத்தலாம ஏதோ விஷயம் இருக்கு. அதனால ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அதனால அதுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து உண்மையாவே வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது வந்து மனம் புண்படுதுன்னு சொன்னா கூட ஒரு லாஜிக்கல் விஷயம் இருக்குது. ஆனா வந்து படமே ரிலீஸ் ஆகாத பட்சத்துல இந்த படத்துக்கு வந்து மத சார்ந்த விஷயத்துல மனம் புண்படுதுன்னு சொன்னா இது எனக்கு லாஜிக்கா தெரியல. இதற்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. கடைசி நேரம் வரைக்கும் இந்த படத்தை இழுத்தடிக்கிறதுக்கு அரசியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஏன்னா சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறது வரைக்கும் பாத்தீங்கன்னா மாநில அரசு எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா மாநில அரசுக்கு வந்து சென்சார் கொடுக்குற அதிகாரம் கிடையாது. ஆனா இதை கொடுக்க வேண்டியது வந்து மத்திய அரசாங்கம். அதுவும் சென்சார் போர்டுன்றது தனியான ஒரு அமைப்பு தான் இருந்தாலும் கூட அந்த தனியான அமைப்பு மூலமாக யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்றது டீட்டெயிலா தெரியல. அநேகமா ஒருவேளை விஜயின் அரசியல் கட்சி இன்வால்வ்மெண்ட்னால அரசியல் கட்சியில ரொம்ப பெரிய அளவு இருக்கிறதுனால பிஜேபி வந்து ஏதாவது வந்து மறைமுகமா அவரை கட்சி கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான வழியமா இருக்குமோ அப்படின்றது நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. எது எப்படி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது நாளைக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி படம் ரிலீஸ் வச்சுக்கணும். 8ஆம் தேதி சாயங்காலம் படம் ரிலீஸ் பண்ணா கூட 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷோக்கு அப்புறம் வந்து இந்த படம் வந்து பிக்கப் ஆயிடும். ஏன்னா விஜயோடைய ரசிகர் படம் அந்த மாதிரி. அதற்காக நான் பராசக்தியை குறையா சொல்லல. ஆனா விஜய்க்குன்னு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அதுவும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயோட கடைசி படம் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறதுனால நிச்சயமா இந்த படத்துக்கு மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாருக்கும். அந்த எதிர்பார்ப்பை வந்து விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா எதிர்பார்த்து போய் உட்காந்துருப்பாங்க. இணையத்துல பகவந்த் கேசரியை வச்சு நிறைய பேர் அதே பகவந்த் கேசரி தான் எடுத்திருக்காங்க. அது எதுக்குடா பார்க்கணுன்ற மாதிரி எல்லாம் நிறைய விளையாட்டுத்தனமா பேசுறாங்க, சீரியஸா பேசுறாங்க, வன்மத்தோட பேசுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதையெல்லாம் தாண்டி பகவந்த் கேசரியை எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பர்சன்டேஜ் குறைச்சதுதான். ஈவன் தோ டப்ல பார்த்தாலும் சரி ஓடிடில பார்த்தாலும் சரி. ஆனா விஜயோட பிரசன்ஸ்ல இந்த படத்தை பார்க்கறது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்கதான் செய்யும் விஜய் ரசிகர்களுக்கு. விஜய் படம்லாம் வந்து உண்மையில சொல்ல போனா ஆகாவோன்னு இருக்கவே தேவையில்லை. சுமாரா இருந்தாலும் அந்த படம் வந்து பெரிய அளவு கூடிடும். இது வந்து அவருடைய ட்ராக் ரெக்கார்ட்ல நிறைய இருக்கு. அப்போ நல்லா இருக்கிற படம் எப்படி ஓடுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ வாரிசு மாதிரி படங்கள்லாம் எடுத்துங்களேன் ரொம்ப சுமாரா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ரிப்போர்ட் தான். அந்த சுமார் ரிப்போர்ட்டே கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணிச்சுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிற படத்துக்கு வந்து நிச்சயமா ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவும் என்ன கடைசி நேரம் வரைக்கும் டென்ஷன்ல வச்சுப்பாங்கன்றது மட்டும்தான் ஒரு வருத்தம். ஸோ லெட்ஸ் சி அதையும் வந்து நாளைக்கு தெரிஞ்சிடும். கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லிதான் ஆகணும். ஸோ வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.